நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் ஃபோனுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமலேயும் போகலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யாது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனை யாராவது அன்லாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களா, இல்லை உங்கள் ஃபோனை யாராவது நோண்டினாங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன், நான் காட்டக்கூடிய இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் ஃபோனை எடுத்து நோண்ட முயற்சி பண்ணாலோ இல்லை ஃபோனை அன்லாக் பண்ணாலோ அந்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் காமிச்ச அப்ளிகேஷன் இல்லாமல் வேறு அதே மாதிரி ரிலேட்டடான அப்ளிகேஷனை கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனோட செயல்பாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் தாங்க, அதாவது உங்கள் ஃபோனை யாராவது உங்களுக்கு தெரியாமல் அன்லாக் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க யார் அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். WTMP Who Touched My Phone. இந்த அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் பயன்படுத்திருக்கீங்க இல்லைன்னா பொறுமையாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும் போது ஆப் ஆக்டிவேஷன் வரும். ஓப்பன் ஆப் அண்ட் கிளிக் த பட்டன், தென் க்ளோஸ் த ஆப் அண்ட் லாக் யுவர் டிவைஸ். இதில் பாருங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் சேவிங் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபெயில்டு அன்லாக் அட்டம்ப்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌஸ் ரிப்போர்ட்ஸ். முடிஞ்சு போச்சு, நோ ரிப்போர்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃபோனில் பாருங்கள் ஒரு பவர் பட்டன் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணும்போது கீழே அக்சஸ் டு த கேமரா இஸ் ரிக்வயர்ட் டு சேவ் ரிப்போர்ட்ஸ் வித் ஃபோட்டோ. ஸோ உங்கள் ஃபோனோட கேமராவை தான் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தும் போது, அதனால் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ WTMP அப்படின்னு சொல்லிட்டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்டு வீடியோ, அதுக்கும் உங்களுடைய ஃபோனோட கேமராவை அனுமதிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அலோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுங்க. இப்போ உள்ளே போவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. கீழே இருக்குது, W சீரிஸ்னால் கீழே இருக்குது. அலோ கொடுத்துருங்க. மறுபடியும் பேக் போயிருங்க, ஏன்னா ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு இதுக்கு அலோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கீழே கொண்டு போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது ஆப்டிமைஸ் பேட்ரி யூசேஜ், அதுவும் எனாபிளில் தான் இருக்குது. பேக் போயிடுவோம். இப்போது செட்டிங்ஸில் இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக நிதானமாக உங்களுடைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ரிப்போர்ட்ஸ், லிமிட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். 100 ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத 2000 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் இன் ஒன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ரிப்போர்ட்டில் ஒரு ஃபோட்டோ வேணுமா 2 ஃபோட்டோ வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சேவ் ரிப்போர்ட்ஸ் இஃப் தேர் வேர் நோ அன்லாக் அட்டம்ப்ட்ஸ் அப்படின்றாங்க. சக்ஸஸ்ஃபுல் அன்லாக் அட்டம்ப்ட்ஸ் மானிட்டரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபெயில்டு அன்லாக் அட்டம்ப்ட்ஸ் மானிட்டரிங், இதையும் எனாபிள் பண்ணிக்கோங்க. எனாபிள் பண்ணும் போது இதை ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 2 அட்டம்ப்ட்லேயே பாரு, 2 அட்டம்ப்டா, ஒரு அட்டம்ப்ட்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 அட்டம்ப்ட்லாம் வேண்டாம், ஒரு அட்டம்ப்ட்லேயே வந்து யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் க்ளவுட் சிங்க் இருக்குது, க்ளவுடில் சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தீம், டார்க் தீம், லைட் தீம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டெவலப்பருக்கு ஏதாவது நீங்கள் சம் அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காஃபே ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போவோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அவரை. ஸோ பேக் போயிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம், பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்து பார்ப்போம். ஆஃப் ஆயிடுச்சு, எனாபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ லாக்கும் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபோனோட பின் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அதை நீங்கள் தவறுதலாக கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கொடுத்து ஓகே கொடுங்க. பார்ப்போமே, உள்ளே போய் பார்க்கலாம். வாவ், பாருங்கள் என்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா. அதாவது கரெக்டாக டேட்டு, டைம், எந்த டயத்தில் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருவோம். டிவைஸ் நாட் அன்லாக்ட், அன்லாக் அட்டம்ப்ட், டிவைஸ் அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் அட்டம்ப்டை வந்து நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வீட்டோட அந்த சீலிங் இருக்குல்ல, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கு. சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை இந்த இடத்துல பார்க்கலாம். ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம், இந்த மாதிரி. வாவ், சரிங்களா? அதுக்கப்புறம் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்த அன்லாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம், அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கு. சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ரிப்போர்ட்ஸை நீங்கள் பெற முடியும். ஆக்சுவலாக இந்த செட்டப் வந்துட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து உங்கள் ஃபோனை வந்து தெரியாதனமாக யாராவது நோண்டுறாங்க இல்லை அன்லாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த WTMP அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தும் போது ப்ளே ஸ்டோர் போங்க. அப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், இதில் ப்ளே ப்ரொடெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தும் போது இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுதலாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கேனிங் நான் கொடுத்துட்டேன், ஸ்கேனிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தைரியமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். எந்த விதமான ஹார்ம்ஃபுல் விஷயங்களை வந்து இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தலை அப்படிங்கிறத நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருச்சு. டாப் ரைட்டில் ஒரு கியர் ஐக்கான் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 செட்டிங்கை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணியிருக்கணும். ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அழுத்தி பிடிங்க, ஐ பட்டனுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா, இந்த இருக்குல்ல ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. போயிட்டு கிளியர் கேஷே கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, டோன்ட் அலோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் போயிருங்க. அவ்வளோதான், நாட் அலவுட். இந்த அப்ளிகேஷன் முழுக்க கேமரா மட்டும்தான் பயன்படுத்துது. அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. டீஆக்டிவேட் அண்ட் அன்இன்ஸ்டால் ஓகே கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால்ட் WTMP ஓகேவா? இந்த மாதிரி முறையாக அந்த அப்ளிகேஷனை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. உங்கள் ஃபோனை தெரியாதனமாக யாராவது அன்லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிவிங்க. பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சோப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.